ஹாய். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் ஈகோ DS3 மாடல் கொஞ்சம் பழைய வண்டி தான். இதுல வந்து ஒரு சின்ன ஒயரிங் கம்ப்ளைண்ட். இதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஷாப்ல வெளியில குடுத்து செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிளக்குக்கு வர்ற அந்த காயில் சிடிஐ காயிலோட சேர்ந்து வரும். அது எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் பேட்டரி வந்து எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து அப்பப்போ லைன் வருது, அப்பப்போ வரமாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டுக்காக தான் நம்மகிட்ட வந்துச்சு. நம்ம வந்து எல்லாத்தையுமே பிரிச்சு வச்சோம். பிரிச்சு வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து செக் பண்றது வந்து இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஒயர் வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் லைன் வந்து பேட்டரி லைனுக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக்கெட்டும், அதாவது ஒன்னு இன்னு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு அவுட். அது வந்து பேட்டரி லைனுக்கு வரும். அதே மாதிரி இன்னொரு லைன் வந்து இன் ஆகி அவுட் வர்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளக்குக்கு வர காயில், அதாவது சிடி யூனிட்டுக்கு உள்ள போற லைன் வந்து லாக் செட்ல இருந்து வரணும். அப்படி வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளக்குக்கு வந்து காயிலுக்கு லைன் வரும். இதுல நம்ம எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம், லைன் வரல. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் டெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். லைன் டெஸ்ட் வச்சு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து சாவி ஆன் பண்றேன். சாவி ஆன் பண்ணிட்டு ஹார்ன் அடிச்சா பேட்டரி லைன் எல்லாமே கரெக்டா வருது. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பிளக்குக்கு வந்து லைன் வரல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாக் செட்ல இருந்து சிடி யூனிட்டுக்கு உள்ள போற லைன் வந்து இதுதான். இந்த பிளாக் கலர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் வரும். இந்த ஒயர் வந்து லாக் செட்ல இருந்து வரும். இதுல வந்து லைன் வரணும். அதாவது பாசிட்டிவ் லைன் இதுல வரணும். இதுல வந்து லைன் வரல. அதுதான் வந்து இந்த வண்டியில பிரச்சனை. அதை வந்து செக் பண்ணாம விட்டுட்டாங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த சிடி காயில் சேர்த்து செட்டோட மாத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு லாக் செட் வாங்கிட்டு வந்துட்டோம். அதை வந்து நான் போட்டு காமிக்கிறேன். இதுல வந்து அன்பிளக் பண்ணிட்டு நம்ம டைரக்டா மாற்ற டைப் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் லாக் செட்டை மாட்டிட்டேன். சாவியை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்ன் அடிச்சுட்டு இந்த லைன் கரெக்டா இருக்குது. அதுக்கப்புறமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா லைன் டெஸ்ட்ல மைனஸ் இங்க கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. லைன் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள போற லைன் இதுல செக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லைட் வந்து எரியும். இப்போ வந்து இதுக்கு உள்ள வந்து லைன் போகுது. இப்போ நம்ம பிளக் காயிலுக்கு லைன் வருதான்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வண்டிகளுக்கு மேக்ஸிமம் வந்து டிவிஎஸ் குரூப்ல வந்து எல்லா வண்டிக்குமே வந்து பாத்தீங்கன்னா 4 ஒயர் சாக்கெட் தான் வரும். 4 ஒயர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க எல்லாமே ஆன் ஆகும். இங்க ஆன் ஆகுறதுனால நம்ம வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு, லாக் செட் லைன் வந்து கரெக்டா இருக்கு, அதனால வந்து லாக் செட் மேல நமக்கு டவுட் அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. பட் இருந்தாலும் 4 ஒயருங்கிறனால 2 ஒயர் லைன் தனியாகவும் 2 ஒயர் லைன் இன்னொரு தனியாகவும் வர்றதுனால இதுல வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி இதை ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு லாக் செட்ல வர அந்த ஒயர் வந்து இங்கதான் வந்து கனெக்ட் ஆகும் சிடி யூனிட்டுக்கு. இது வந்து பிளக்கு வர்ற காயிலோட சேர்ந்து வர சிடி யூனிட் டைப். அப்படி இல்லாம தனியா இருந்துச்சுன்னா அதே மாதிரி தனியா சிடி யூனிட்டுக்குள்ள ஒரு ஒயர் போகும். அதுக்கு வர லைன் கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே தெரியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட் கைஸ். பை.